Hey guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஷாஃபி ஜோன்ல இருந்து சீரியல் கொடுமைகள் பார்க்க போகிறோம். ஐயா வந்து அப்படியே பொலிட்டிக்கல் கண்டென்ட் போயிட்டார் ஒரு மாதம். ஸோ இப்போ தான் சீரியல் கண்டென்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீரியல் கண்டென்ட். சரி வாங்க, சீரியல் ரோஸ்ட்டு. இது ஒரு 17 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். என்னடா சீரியல் கொடுமைகள் போடணுன்றதெல்லாம் ஞாபகம் இருக்குதா இல்லையா, எப்பதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு சீரியல் கொடுமைகளை எடுத்து போட்டு நல்லா கொத்து புரோட்டாவை கொத்துன்னு கொத்தி அப்படியே பேக் பண்ணி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரியல் ஒன்று வந்திருக்கு. அதுல இந்த எபிசோட்ல இருந்து அந்த எபிசோட் வரைக்கும் போய் பாருங்க. ஒரு கல்யாணத்தை வச்சு என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. அதை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்களே ஆடி போயிருக்கீங்க, அசந்து போயிருக்கீங்க. வாங்க, கல்யாணம்னாலே சம்பவம் தானே பண்ணுவாங்க. என்னத்தை பிடிச்சிருக்காங்கன்னு பாத்துருவோம். சம்பரபர சிப்பிப்பர கிப்பித்தர அந்த அந்தரஹர தொம்புவஸ்வர நவிதுல் ஹரேயம் பர்ஹோதேவ செதீமை தியோயோன. ஆக்சுவலா நம்ம ஹீரோ சாருக்கு கல்யாணம். ஆனா நம்ம ஹீரோ சாருக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேல லவ் இருக்கான்னு சொல்லி கேட்டா இல்ல. நம்ம ஹீரோ சார் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாராம். ஆனா அந்த வேற ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ சார் மேல லவ் இருக்கான்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்லையாமா. அந்த புள்ளைக்கு வேற ஒருத்தன் கூட நிச்சயமே ஆயிருக்கான். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. ஆக்சுவலா இந்த ஆள் பண்ணதே உருப்படாம போன ஒன் சைட் லவ் தான். முன்னாடியே போய் அந்த புள்ளைகிட்ட உன நான் லவ் பண்றேன் ஆமாவா இல்லையான்னு சொல்லி கேட்டு ஆமானா அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இது ரெண்டு இல்லாம கல்யாண மேடை வரைக்கும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எப்படா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது, ஒன் சைடா லவ் பண்ண புள்ளைய எப்படா கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த உருப்படாம போன காதலுக்கு யார் ஐடியா கொடுக்குறான்னு சொல்லி கேட்டா அவங்க அம்மா. அவங்க அம்மா யார் தெரியுமா? பாக்கியலட்சுமி. சீரியல்ல ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்றாங்க அப்படின்னாலே ஒரு 50 எபிசோடு கன்ஃபார்ம்னு தெரியும். ஆனா இவங்க அந்த 50 எபிசோடு நடத்தி அந்த கல்யாணத்தை முடிச்சிருவாங்களான்னு சொல்லி கேட்டா அது கிடையாது. அந்த கல்யாணத்தை எப்படியெல்லாம் நிப்பாட்ட முடியுமோ எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படிதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம பாக்கியலட்சுமி மேடம் என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ மயக்கம் போட்டா உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருவோம்ல, அப்ப இந்த கல்யாணம் நின்று போயிரும்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்களா. அந்த ஐடியாவை இவர் ஃபாலோ பண்றாராம். The plan is மாப்பிள்ள மயக்கிறாரு. போதும் ஓவர் ஆக்ட் பண்ணாத, உன் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. அடக்கி வாசி. இதுல பாக்கியலட்சுமி அந்த ஐடியாவை எப்படி கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு துண்டு சீட்ல எழுதி தூக்கி போட்டிருப்பாங்க. அதை இந்த பொக்கரவாயம் படிச்சு பார்த்துட்டு தூக்கி எரிஞ்சிருக்கலாம்ல, தொடங்கி கீழே வச்சுட்டு மயங்க போட்டு விடும்போது பப்பரப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா எடுத்து படிச்சு பார்த்துட்டு எழுப்பி விட்டு மறுபடியும் தாலியை கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்கதான் ஒரு சீரியல் கில்லரா மாறுறாப்ல. லவ் பண்ண பொண்ணு இதானே? அவங்களுக்கு தான் நிச்சயமாயிருச்சுல்ல. நீ லவ் பண்ண மட்டும் போதுமா? பக்கத்துல இருக்கிற புள்ள கழுத்துல தாலி கட்ட சொன்னா அதை மட்டும் பண்ணவே மாட்டீங்களா? இங்க இருந்து எகிரி குதிச்சு தான் போவீங்களா? அப்ப கூட அந்த புள்ளைய பாருங்க, கெட்ட வரும்போது தள்ளி விட்டுக்கலாம், இல்ல கெட்டிக்கிட்டு இருக்கும் போதே தள்ளி விட்டுக்கலாம். இது ரெண்டு இல்லாம கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாக் ஆகுதா? இது ரொம்ப தாமதம். ஆனா இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீரியல்ல தாலியை தூக்கி போட்டு கழுத்துல விழுந்தாலும் சரி, இது தூங்கிட்டு இருக்கும் போது எவனாச்சும் தாலியை கட்டு ஓடிட்டாலும் சரி, தாலியை கட்ட புருஷன் தெரியல இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தான் புருஷன் நம்பி வாழுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்வாங்க. இங்கதான் முத தடவையா ஏண்டா என் விருப்பம் இல்லாம எனக்கு தாலியை கட்டிருக்கான்னு அந்த தாலியை அங்கேயே மூட்டில் எரிஞ்சு விட்டுருச்சு. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. ஆக மொத்தத்துல தமிழ் சீரியல்ல காலங்காலமா தொன்று சம்பிரதாயத்தை முத தடவை இவங்க பிரேக்கே பண்ணிருக்காங்க. அதுக்கே முதல்ல எல்லாரும் அப்ளாஸ் கொடுக்கலாம். கண்டென்ட்டுக்கு மட்டும் பஞ்சம் ஆயிடுச்சுன்னா புக் பண்ற ஒரு மண்டபத்தை அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு இவங்க பண்ற காமெடி இருக்கு பாருங்க. ஐயோ
அடுத்ததான் காயத்ரி ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சலங்கை ஒளி அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. இவங்க கொஞ்சம் வித்தியாசமா கல்யாண மேடை கல்யாண மண்டபம் அப்படின்லாம் போகாம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன சம்பவம்னு பாத்துருவோம். உங்க எக்ஸ் வைஃப் கழுத்து போட்டுட்டாங்களா? இன்னும் போடல. ஆக்சுவலா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாருக்கு கல்யாணமே ஆயிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ சார் ஒரு லட்சியத்தோட வாழ்றாப்ல. அது என்னன்னா பொண்டாட்டி கூட நான் வாழ மாட்டேன், நான் வந்து வில்லிய கல்யாணம் பண்ணிட்டு வில்லி கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான லட்சியம். எப்படி லட்சியம்? சூப்பர். பட் இருந்தாலும் வில்லிய கல்யாணம் பண்ணணும்னா பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுக்கணும்ல. பொண்டாட்டி தான் ஹீரோயின், அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 கால்ல நிக்கிறாங்க. ஏன் கையெழுத்து போடல? எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டான். அங்க இருக்கிறது என் மருமகன். சோ எக்காரணத்தை கொண்டு நம்ம புருஷங்கார பைப்புல அந்த வில்லிய மட்டும் கல்யாணமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி 2 கால நிக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல தான் அவங்களுடைய கிட்னியை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான பிளான் ஒண்ணு போடுறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் 2-1 பாத்துட்டு வரேன். லிப்ஸ்டிக் வேற மாதிரி இருக்கு, வேற மொழியா? என்னடா பிளான் எல்லாம் போட்டுருந்தாங்க, திடீர்னு பார்த்தா போலீஸ்லாம் வராங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? நல்லா ஒத்து பாருங்க, அவங்க யாருன்னு தெரியலையா? ஆனா இவங்க தாங்க நம்ம ஹீரோவுடைய பொண்டாட்டி. அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நான் கூட ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இதுக்கு பேர் தான் மாறுவேஷம்னு சொல்லிக்கிட்டு வேற யாருக்கிட்டயோ போய் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தா இது ஒரு மாறுவேஷம்னு அவங்களே கான்ஃபிடென்ட்டா நம்பிக்கிட்டு புருஷன்கிட்டயே போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க யார் மேடம்? சாரி. சிஐ மீனா குமாரி. சொல்லுங்க மேடம், யார் வேணும்? நீ தான் வேணும். எனக்கு என்ன புரியலன்னா சொந்த பொண்டாட்டி குடும்பம்லாம் நடத்திருக்கேன், அந்த பொண்டாட்டி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல மாட்டுற மாதிரி போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு கண்ணுல ஒரு கண்ணாடியை போட்டா யாருமே அடையாளம் தெரியாதா? இதுல புருஷனுக்கு தான் அடையாளம் தெரியலன்னு சொல்லி பார்த்தா மருமகளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றதே மாமியார் தான். மாமியார் யார் இந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்களா? இவ என்ன பார்த்து கண்ணடிக்கிறா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மாறு வேஷத்தை கலட்டி நான்தான் அப்படின்றாங்க. அப்பயும் அந்த மாமியாருக்கு தெரியலன்னா எவ்வளவு பெரிய மாறு வேஷம் இது. இதுல அந்த பொண்டாட்டிக்காரிக்கு வஞ்சகம் வேற. புருஷங்காரங்கிட்ட கண்ணாடி கழட்டி காட்ட மாட்டான், ஆனா மாமியார் கிட்ட மட்டும் மாமியார் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா பாருன்னு காமிச்சாலும் மாமியாரால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வழியா கடைசியில கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறாங்க? யார் இது? நான் தான். ஏங்க இப்படி மேக்கப்ப கலைச்சு நான் இப்படி சொன்னா கண்டுபிடிக்க முடியாது, மைண்ட் வாய்ஸுக்குள்ள அப்படின்னு மைண்ட் வாய்ஸ். யாரா நீங்கள 2026லயும் உசுரோட இருக்கீங்களே? எவ்வளவு ஹிண்ட் அள்ளி கொடுத்தும் கடைசி வரைக்கும் மாமியாரால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மாறுவேஷம் அவ்வளவு வெயிட்டா இருக்கா இல்லையா? கடைசியில மைண்ட் வாய்ஸ்ல பேசுனத யாராவது நீயா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களா? வாந்தி வருதா? ஆக மொத்தம் கல்யாணமா இருந்தாலும் சரி மாறு வேஷமா இருந்தாலும் சரி அதெல்லாம் போட்டி போட்டு கண்டென்ட் கொடுப்போம்னு ஹெவியா கொடுக்குறாங்களே. காம்படிஷன் பாஸ், காம்படிஷன். அடுத்ததா பானு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அயலி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. வழக்கம் போல நம்ம ஏஜென்டினா ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்ன்ற பேர்ல பயங்கரமான காமெடிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஏஜென்டினா என்னென்ன காமெடி பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். என்ன ரவுண்ட் இப்போ விளையாட போறோம் சொல்லு. சிரிச்சா போச்சு. வில்லன் குழந்தைகள் எல்லாம் கடத்தி வச்சிருக்கான். இந்த மாதிரி சமயத்துல யாரு காப்பாற்ற வருவாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தானே. வழக்கம் போல நம்ம ஏஜென்டினா அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக களத்துல குதிக்கிறாங்க. கண்ணு கீழ போடு, குழந்தைங்க உயிரோட வேணாமா? இந்திராணி குழந்தை அங்கதான் இருக்கா, அத மறந்துட்டியா? ஏஜென்டினாவும் முடிஞ்ச அளவுக்கு வில்லனோட உருண்டு புரண்டு சண்டையெல்லாம் போட்டு ஒரு வழியா வில்லனை அந்த பீச்ல வேற யாருமே இல்லையா? போன் எடுத்து காதுல வச்சு மிரட்டிட்டான். போன் எடுத்து காதுல வச்சு போது கூட சுட்டுருக்கலாம். இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க நம்ம ஏஜென்டினா. சின்ன குழந்தை பேச முடியா இருக்குமே, அதோட நெத்தியில வேடா கண்ண. இப்ப என்ன செய்வீங்க? இதுல நம்ம ஏஜென்டினா வில்லனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உடனே அந்த வில்லங்கார பைப்புல வில்லதனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். குழந்தைனத்தில துப்பாக்கியை வை, நான் 3, 2, 1 அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 50 பேர் சேர்ந்து காலி துப்பிருங்கடான்ற மாதிரி 3, 2, 1 சொன்னதுக்கு அப்புறமா தான் நீ சுடணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுல 3, நீங்க கண்ண வில்லன் தலையில வைங்க ஒன்று சொல்லும் போது மேல பிளைட் கிராஸ் ஆயிடுச்சாமா. அந்த சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம ஏஜென்டினா
பாஞ்சு போய் அந்த போனை கட் பண்ணி விட்டாங்களாம். போனை கட் பண்ண கையோட சுற்றுவாங்கன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் உருண்டு போறண்டு 2 பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் இவங்க சுட போவாங்க, மறுபடியும் அவன் போன் எடுத்து மிரட்டுவான். இப்படியே போயிட்டு இருந்தா என்னைக்கிட்டா முடியுதுன்னு சொல்லி கடுப்பாகி நம்ம ஜூனியர் ஏஜென்டினா வில்லனை ஒரே போடா போட்டாங்க. இது வரைக்கும் கூட நகைச்சுவை இல்லைங்க. இதுக்கப்புறமா அந்த வில்லங்காரன் போன் கட் ஆகி போச்சே, என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ண போது நம்ம ஏஜென்டினா பண்ணாங்க பாருங்க ஒரு காமெடி. அண்ணே சொல்றா என்னாச்சுண்ணே? போன் சிக்னல் வீக் ஆகி தானா கட் ஆயிடுச்சு. ரொம்ப டேஞ்சர் போல் மிமிக்ரி இவ்வளவு டேலண்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு எங்கேந்திரா மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துச்சு, எங்கேந்திரா திடீர்னு இவ்வளவு டேலண்ட் குமிஞ்சிச்சு. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் திரும்ப ஃப்ளைட் சத்தம் குறைச்சதும் எடுத்து பேசலாம்னு நினைச்சேன். இதுங்களை ஷூட் பண்ணிரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. அடுத்துதான் மேகலா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் கல்யாணத்தை வச்சு பல விதமான சம்பவம் பண்ணிருக்காங்க. ஆனா பாண்டியன் ஸ்டோர்ல ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன சம்பவம் பண்ணிருக்காங்க நானே சொல்றேன். அது சம்பவம்ல சரித்திரம். பொண்ணு அடிச்சிட்டு வாங்க. சபையில எல்லாரையும் கும்பிட்டுக்க. உலக சீரியல் வரலாற்றிலேயே முறையா ஒரு கல்யாண மண்டபத்தெல்லாம் எடுத்து புக் பண்ணி வச்சுட்டு அந்த கல்யாணத்தை எப்படியெல்லாம் நிப்பாட்டலாம் அப்படின்னு யோசிக்கல. பக்கத்துல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தாவி போய் அடுத்தவன் பொண்டாட்டி கழுத்துல எப்படி தாலியை கட்டலாம் அப்படின்னு யோசிக்கல. ஒரு கல்யாணம் எப்படி நடக்குமோ முறைப்படி நடத்தி முடிச்சிட்டாங்க. முறைப்படியா? ஆச்சரியமா இருக்கு. நிறுத்துக்கன்னு சொல்றதுக்கு யாரும் வரல. நீங்களாம் பயங்கரமா ஷாக் ஆகலாம். என்னடா சொல்ற, சீரியல்ல கல்யாண மண்டபத்தெல்லாம் புக் பண்ணிட்டு எந்த குளறுபடியும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எந்த குளறுபடியும் நடக்கல. முறைப்படி எல்லாரோட சம்மதத்தோட தான் அந்த கல்யாணம் ஜாம் நடந்துச்சு. ஆனா குளறுபடி எங்க நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கல்யாண மாப்பிள்ளைக்கு பொண்ணு என்ன முறை அப்படிங்கறத செக் பண்ணாம விட்டாங்க போல. சரி ரைட், இப்போ நம்ம அந்த முறை கால்குலேஷனுக்கு வரலாம். சரவணனுக்கு மயில் யாரு? ஒய்ஃப். அப்போ மயிலுடைய தங்கச்சி சரவணுடைய மச்சனாகிய குமாருக்கு என்ன முறை வரணும்? எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தங்கச்சி முறை தானே வருது. அப்படி இருக்கும்போது அண்ணன் தங்கச்சி முறை வர 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறிய டைரக்டர், நியாயமானதான் 50 பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ அவளுக்கு அண்ணன், அவ உனக்கு தங்கச்சி. சாம்பார் ஆப் எனக்கு. உலக வரலாற்றிலே எந்த விதமான சொதப்புல இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாங்களே. இது பெரிய சொதப்பலால இருக்கு. கல்யாணத்தை பண்ணிட்டாலும் முறைய ஒழுங்கா செக் பண்ணாம இந்த கல்யாணத்தை பண்ணதுனால இதுவும் ஒரு சொதப்பல் கல்யாணம் தான். மச்சான் கொஞ்சம் சொதப்பிட்டோமோ? டோட்டலாவே சொதப்பிட்டோம். அடுத்தா சுந்தரம். அவங்க அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறத நீங்களா கண்டுபிடிச்சீங்களா இல்ல சீரியலுக்குள்ள இனிமே அதான் பிரச்சனையா ஓடுமா? இவரா கண்டுபிடிச்சிருக்காரு போல. அது சரி. அப்படிங்கிறவர் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாப்புல, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த டேட் வரைக்கும் போய் பாருங்க, பாட்டியை வச்சு என்னென்ன அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வித்தியாசமான அநியாயம். வாங்க என்னன்னு பாத்துருவோம். வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வழக்கமா எல்லா சீரியல் மாதிரி தான் இந்த சீரியல்லையுமே கண்டென்ட்டுக்கு பஞ்சமாயிருச்சு போல இருக்கு. அதனால வழக்கமாவே கண்டென்ட்டுக்கு பஞ்சமானா 2 ஆயுதத்தை தான் எடுப்பாங்க. மெமரி லாஸ், கல்யாணம் இல்லனா மெமரி லாஸ். பாட்டிக்கு மெமரி லாஸ் ஆயுதம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் மாமி? அண்ணாமலை யார் இந்த பொண்ணு? தமிழ் சீரியலுடைய ஹிஸ்டரியை நீங்க அப்படியே புரட்டி பாத்தீங்க அப்படின்னா மெமரி லாஸை ஒன்னு ஹீரோக்கு பண்ணுவாங்க இல்லனா ஹீரோயினுக்கு பண்ணுவாங்க. ஏன் இவங்க 2 பேருக்கு பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒன்னு புருஷனை மறந்துடுவாங்க இல்லனா பொண்டாட்டியை மறந்துடுவாங்க. மறந்து போன பொண்டாட்டியை மறுபடியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க இல்லனா மறந்து போன புருஷனை மறுபடியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இவனுங்க கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு ஹீரோ ஹீரோயினுக்குலாம் கிடையாது, பாட்டிக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் எதுக்கு? டிமென்ஷியான்னு சொல்றாங்க. அது என்னதுங்க, புதுசா ஏதாவது வியாதி வந்திருக்கா? டிமென்ஷியானா ஒரு குறிப்பிட்ட ஞாபகங்கள் மட்டும் மறந்து போறது. அதுலயும் இந்த சீரியல்ல 1 ஜோடி 2 ஜோடி இல்ல 3-4 ஜோடி இருக்காங்க. அதுல யாருக்கு வேணாலும் மெமரி லாஸ் பண்ணிருக்கலாம். ஏன்டா பாட்டி இனி அது வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னன்னு கேட்ட மாதிரி பாட்டிக்கு மெமரி லாஸ் வந்தா என்ன வராட்டி என்ன? பாட்டிக்கு பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா அப்பதான் சுவாரஸ்யம் இன்னும் ஹெவியா இருக்கும். அப்படிங்கிற பேர்ல என்னென்ன அநியாயம் பண்றாங்க தெரியுமா? விஜயா, நீ என்ன பண்ற? நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிற அந்த பொண்ணை ஏன் வேலை வாங்குற? நீங்க நம்ம அந்த பொண்ணை போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. கிரிஞ்சுங்க. கிரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவறாங்கனே? பாட்டிக்கு மெமரி லாஸ்னாலும் முழுசா மெமரி லாஸ் ஆகலையாமா, ஒரு பகுதி மட்டும் காணாம போயிருச்சாமா. அதனால இவங்கெல்லாம் ஞாபகம் மறுபடியும் வர வைக்க கூடாதான், அவங்களுக்கா
தான் வரணும் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாரும் அந்த பகுதிக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பொண்டாட்டியெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பா ஃப்ரெண்டோட பிள்ளைங்க இங்க வாடகைக்கு தங்கியிருக்காங்கன்றாங்க, அந்த பொண்டாட்டிலாம் புருஷங்காரனை ப்ரோன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பல அநியாயங்கள் பண்ணிட்டு யார் அந்த கிழவிக்காக? இருக்கிற பொண்ணுங்களை நீங்க தான் அக்கா தங்கச்சி மாதிரி பாத்துக்கணும். அத பாக்கும்போது திரும்பி உட்கார்ந்துட்டு இவங்களையும் தங்கச்சி மாதிரி பார்க்கணும். பாட்டி சொல்றாங்களே ப்ரோ. அப்போட ஃப்ரெண்ட் பொண்ணுங்க மாதிரி பத்திரமா பாத்துக்கோ பாட்டி. இதுல இவங்க எல்லாம் புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கறத பாட்டிக்கு தெரியாம சமாளிக்கிறன்ற பேர்ல இவங்க பண்ற கிரிஞ்செல்லாம் கிரிஞ்சிக்கே கிரிஞ்சிக்கிறாங்க. இல்ல இப்ப இவங்க எல்லாம் புருஷன் பொண்டாட்டின்னு பாட்டிக்கு சொன்னா பாட்டி என்ன சின்ன வயசுலயே போயிருமா? போனா போகுது. இதுல இருக்கு இப்போ பாட்டிக்கிட்ட இருந்து எதுக்கு அதை மறைக்கணும்? வச்சிருப்பாங்க பாரு பாட்டிக்கு பெட்டி ஒரு கதை உண்டு. பாட்டியை மெயினா நிறுத்துறாங்கன்னா ஏதோ இருக்கணுமே. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசியில ஆடியன்ஸ் எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, ஒண்ணு அந்த பாட்டிக்கு மெமரி லாஸை மறுபடியும் கொண்டு வர வைக்க, அப்படி இல்லைன்னா அந்த மெமரி லாஸை எங்களுக்கு கொடுத்துருக்கேன், இந்த சீரியல் இருக்கதே மறந்துட்டு நாங்க வேற சீரியல் போறோன்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. உனக்கு ஏத்த பொண்ணை நான் பாக்குறேன். ஒரு பிச்சியும் காணா. மெமரி லாஸை வச்சு ஒண்ணு கண்டென்ட் பண்ணணும், அப்படி இல்லையா காமெடி பண்ணணும். இது ரெண்டு இல்லாம கிரிஞ்சி பண்ணா என்ன பண்றது சொல்லுங்க? பாட்டியை பொறுத்த வரைக்கும் மீனாக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த மாதிரி தெரிஞ்சு நான் பாத்துடலாங்க. அதான் டைம் இல்ல, நான் கிளம்புறேன். கடைசியா யாருடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஊரறிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயத்தை ஐநா சபை வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹரி வந்து காமன் மேன்ல செலக்ட் ஆகி பிக் பாஸ் வாசல்ல போய் ரொம்ப நாளா காத்திருந்தாப்புல, கதவை திறக்கலன்னு சொல்லிட்டு அங்கேயே பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு படுத்து கிடக்குறாப்புல அப்படின்னு சொல்லி அங்க போன் நோண்டிட்டு இருக்கும்போது ஒரு கண்டென்ட் மாட்டிடுச்சு. இன்னும் நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. அந்த காமன் மேன் ப்ரோமோ பார்த்தா அதுல அவர் இல்லவே இல்லையே. 50 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல கூட இல்ல அவர். 50ல ஆளை காணோம். அவர் இவருக்கு வேலை செய்யணும் ஓடி வந்துட்டாங்க கண்டென்ட் ஆடணும். அங்க போய் அங்க இருக்கிற போட்டிகளை பார்க்கணும், அங்க போய் சீரியல் பார்த்துட்டு அழுகிட்டாங்கல்ல. சுட்டு டபார்னு அனுப்பிச்சு விட்டாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. அதே கல்யாணம் இதே சீரியல்லையும் மெமரி கிரிஞ்செல்லாம் பண்ணாம முறைப்படி அந்த மனுஷனே டாக்டர் கிட்ட போய், சார் இந்த டியூரேஷன்ல இந்த டியூரேஷன் வரைக்கும் டிலீட் பண்ணி விட்டுருக்கு சார் சொல்லி டிலீட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மறந்து போன பொண்டாட்டியை லவ் பண்ணி தண்ணி கடையிலாம் போய் திருட்டு திரும்ப தாலி கட்டி அவங்க பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க தான் இவருடைய பொண்டாட்டி அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதான். அதனால இப்ப வில்லிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கல்யாண மேடையில உட்கார்ந்திருக்காரு. என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. இதுல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, மறந்து போன புருஷன் தெரியாம வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான், இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சாட்சியை தேடி போறாங்க. அந்த சாட்சி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி. சிறகாடிக்கு ஆட்சியில மறந்து போன பாட்டி இல்ல, இது வேற பாட்டி. இந்த பாட்டிக்கு வந்து மண்டையில அடிபட்டிருந்தாலும் வந்து பேசி அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணுமா. சோ அந்த மாதிரி தேடி போன கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வேற கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்க. இதான் என்னோட தாலி. சிம்ரன்ஸ் என்னடா என்னம்மா இது? ஒரு பக்கம் ஹீரோயின் பாட்டியை தேடி லாட்ஜ் பக்கம் போய் கண்ட கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா பாட்டி பாருங்க கரெக்டா போய் மண்டபத்துல ஆஜராகி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் டே மாப்பிளக்காரா ஒழுங்கா வந்து என்ன காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாப்பிள்ள பாருங்க பஞ்சு நெல்லக்கெல்லாம் அடிக்கிறாரு. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இல்ல, பின்னாடி இருக்கிற ஹோட்டல்ல நடக்கும். ஹீரோயின் பாட்டியை தேடி லாட்ஜுக்கு போனாங்க. பாட்டி ஏன் லாட்ஜுக்கு போச்சு? கல்யாணம் ஹோட்டல்ல நடக்கும். ஏன் இந்த ஹோட்டலு லாட்ஜு கல்யாண மண்டபம் என்ன? ஒருத்த எல்லாத்தையும் மறந்து விட்டு 4-5 கல்யாணம் மட்டும் சுற்றுவான். தண்ணி கல்ல போய் தாலி கட்டினீங்களா, அதையும் மறந்துட்டியா? இவன் வில்லிக்கு தாலி கட்ட வந்துட்டாரு. கல்யாணம் இங்க இல்ல அங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேமராமேன் நீ இந்த மண்டபத்துக்கான எனக்கு பே பண்ண, அங்கெல்லாம் வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோச்சிக்கல. வயர்லாம் ரோட்ல அவர் நடந்து வர்றாரு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு. பக்கத்து வரைக்கும் வயர் எங்க இருந்தா திடீர்னு அவ்வளவு பெரிய வயரை கொண்டு வந்தோம்னா அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க சார்னு சொல்லி வயரை போட்டு கொண்டு வந்து லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்றேன். டெல்லிக்காரி பாருங்க ஏதோ சட்டசபையை உட்காந்து பாக்குற மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவர் பின்னாடியில வந்தாரு கேமராமேன். அந்த புருஷங்காரன் தன்னோட பொண்டாட்டிக்கு மறந்து போனதுனால ஒளிஞ்சு தாலி கட்டிட்டு இருந்தாப்புல. இப்போ ஊரறிய தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ணி பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு எல்லாம் கூட்டு போய் அங்க வச்சு தாலியை கட்டிட்டாப்புல. அவன் மண்டபத்துல இருந்த பொண்ணு இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சோ கான்செப்ட் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது பாத்தீங்களா? தான் பொண்டாட்டியவே மறந்து அந்த பொண்டாட்டியை மறுபடியும் லவ் பண்ணி அந்த பொண்டாட்டிக்கு மறுபடியும் தாலி கட்டி பொண்டாட்டியவே பொண்டாட்டி ஆகிட்டாரான்.
எப்படிண்ணே? சூப்பர்ல. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கான்செப்ட்ல அவங்க சீரியல் எடுக்கிறது கூட பிரச்சனை இல்ல. அந்த சீரியலையும் உட்கார்ந்து பாக்குறதுக்கு ஆள் இருக்குன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சாதாரண வீடியோ எனக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு கப்புகளை தாண்டி கன்ஃபியூஷன் தான் ஜாஸ்தி. அண்ணன் தங்கச்சி முறையில் கல்யாணம்ன்றாங்க. பாட்டிக்கு எதுக்குடா மெமரி லாஸ்? கல்யாணம் பண்ணுறதுக்கு தாலியை தூக்கி ஒரு பொண்ணு காலத்தில் வைக்க போயிட்டாரு. திடீர்னு நினைச்சார தெரியல, லைவ் போங்க அப்படின்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே பின்னாடி ஒரு மண்டபத்தில் போய் அங்கே ஒரு ஹோட்டலில் தாலியை கட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணமெல்லாம் பண்ணாதீங்க சீரியலில். இல்லாட்டி கண்டென்ட் இல்லை. இல்லை அதான் வச்சுருப்பாங்கல்ல, சிசிடிவி கேமரா, ஏதாவது வில்லியை இந்த வில்லி ஹீரோயினை கொல்றது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது, இந்த மாறு வேடம் போடுறது. அப்படி போங்க, கல்யாணம் வேணாம் சார். யாரை பார்த்தாலும் ஒரு மஞ்சள் தாலி எடுத்துக்கிட்டு ஒரு கல்யாணத்து மண்டபத்தை புக் பண்ணிக்கிட்டு வந்துட வேண்டியது. ஏன்னா கல்யாணத்துலன்னா தெரியும், அந்த கல்யாண வீட்டில் நடக்கிற பரபரப்பை வச்சு ஒரு 10 எபிசோடு ஓட்டலாம். கல்யாண வீடு அது இதுன்னு அப்பா அதான் வச்சுருப்பீங்களே. ஹீரோயினுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, அவங்களுக்கு அவசரமாக பில்லு கட்டணும். உடனே அன்னைக்கு ஃபைனல்ஸ் நடக்கும் ஏதாவது ஒரு காம்படிஷனில். குட்டுன்னு அதுக்கு ஓடி போய் அந்த ஃபைனல்ஸில் டைரெக்டாக சேர்ந்து இந்த அந்த குக்வித் கோமாளியெல்லாம் 6 மாதம் நடத்துவாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு எபிசோடே ஃபைனல்ஸில் போய் அவங்க ஜெயிச்சு அந்த பணத்தை உடனேயும் கொடுத்துருவாங்க. பிக் பாஸ்ல எல்லாம் 45 நாளைக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்கலாம். இங்கே உடனே அம்மா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த வச்சுக்க அப்படின்னு உடனே கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே. கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு விடுங்க சார். சொல்லுங்கள், கல்யாணத்தை விட்டால் கொஞ்ச நாளைக்கு ப்ரெக்னென்சியை வச்சு ஓட்டணும், பரவாயில்லையா? அது வேறையா? இவங்க தொடாத டாபிக் இல்லை போல இருக்குல்ல, எல்லாத்தையும் தொட்டாங்க. சரி விடுங்க, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.